ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, ஊர்மிளையை பற்றி அறிந்திராத ரகசியங்கள். ராமாயண காவியத்தை நினைவு கூர்ந்து பார்த்தால் ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன், ஹனுமன், வாலி, சுக்ரீவன் என பல ஆண் கதாபாத்திரங்களும் நம் மனக்கண் முன் தோன்றுவார்கள். அதேபோல் கோசலை, சுமித்திரை, கைகேயி, சீதை, மண்டோதரி, சபரி போன்ற பெண் கதாபாத்திரங்கள் நினைவுக்கு வருவார்கள். இவர்களுக்கு எல்லாம் தமக்கு விதிக்கப்பட்ட செயல்களை செய்து தங்கள் சாதனைகளால், தியாகத்தால் முக்கிய கதாபாத்திரங்களாக திகழ்கின்றனர். ஆனால் ராமாயணத்தில் ஊர்மிளை என்ற கதாபாத்திரம் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? யார் இந்த ஊர்மிளை? அவள் என்ன சாதித்தாள்? அவளையும் மேலே குறிப்பிட்ட முக்கிய கதாபாத்திரங்களோடு சேர்த்து நாம் ஏன் நினைவு கூற வேண்டும்? இந்த கேள்விகளுக்குத்தான் விடை இதோ. சீதையின் சகோதரிதான் ஊர்மிளை. லக்ஷ்மணனின் மனைவி சீதா கல்யாணம் நிகழ்ந்த போதே ஊர்மிளைக்கும் திருமணம் நடந்து விடுகிறது. திருமணத்திற்கு பிறகு ராமன் வனவாசம் செல்ல நேர்கிறது. ராமனுக்கு துணையாக லக்ஷ்மணனும் வனவாசம் சென்று விடுகின்றான். அதற்கு பின்பு ராமாயண கதை ராமன், லக்ஷ்மணன், சீதை ஆகியவரை சுற்றியே செல்கிறது. அதனால் அயோத்தியின் அரண்மனையில் வாழ்ந்தவர்கள் பற்றி செய்திகள் அதிகம் பேசப்படவில்லை. ஆனால் ராமன் வனவாசம் செல்லும் முன்பு நிகழ்ந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்தால் ஊர்மிளையை பற்றிய முக்கிய தகவல்கள் தெரிய வரும். அதை பற்றி தான் நாம் இன்று காணப்போகிறோம். தனக்கு பட்டாபிஷேகம் இல்லை, வனவாசம் மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவானதும் தாய் கோசலையை சமாதானப்படுத்தி அவள் ஆசி பெற்ற பின்பு சீதையிடம் அதை பற்றி சொல்ல சென்றான் ராமன். சுவாமி, தாங்கள் கானகம் செல்லும் செய்தி கேட்டு தங்களை விட்டு பிரிய மனமில்லாத காரணத்தால் தங்களின் தாய் தங்களுடன் கானகம் வருவதாக பிடிவாதம் பிடித்தால் கூட்டி செல்வீர்களா மாட்டீர்களா என்று கேட்டாள். ஆம் சீதா, அன்னை கௌசல்யா தேவியும் நீ கூறியபடி என்னுடன் வருவதாக பிடிவாதம் பிடித்தார்கள். நான் அவர்களுக்கு ஸ்ரீ தர்மத்தை எடுத்து சொன்னேன். திருமணமான பெண்கள் கணவனை விட்டு பிரியக்கூடாது. அதனால்தான் என் தந்தை தசரதனுடன் அயோத்தியில்தான் தாங்கள் இருக்க வேண்டும் என்று விளக்கினேன். அவரும் அந்த நியாயத்தை ஒப்புக்கொண்டார் என்றான் ராமன். நன்றாக சொன்னீர்கள், நியாயம். நீங்கள் எடுத்து சொன்ன அந்த ஸ்ரீ தர்மம் எனக்கு மட்டும் பொருந்தாதா? என் பதிக்கு சேவை செய்ய நான் அவருடன் இருக்க வேண்டாமா என்று வாதிட்டு ராமனையும் அவனுடைய சொற்களாலேயே மடக்கி அவனுடன் வனவாசம் செல்லும் அனுமதியும் பெற்றாள் சீதை. லக்ஷ்மணன் ராமனோடு தர்ம நியாய அடிப்படையில் வாதாடி தானும் ராமனுடன் காட்டுக்கு வர அனுமதி பெற்றான். இந்த நிலையில்தான் சீதா தேவியும் ராமனுடன் கானகம் செல்ல முடிவெடுத்து விட்டாள் என்ற செய்தி கேட்டு லக்ஷ்மணனின் மனதில் ஒரு கலக்கம் ஏற்பட்டது. அதாவது அண்ணனுக்கும் அன்னிக்கும் சேவை செய்வதற்காகவே கானகம் செல்லும் தன்னோடு தன் மனைவி ஊர்மிளையும் வருவதாக பிடிவாதம் பிடித்தால் அவளை எப்படி சமாதானம் செய்வது என்பதே அந்த கவலை. இந்த கலக்கத்துடனேயே மனைவி ஊர்மிளையை அவளுடைய அந்த புறத்தில் பார்க்க சென்ற லக்ஷ்மணனுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது. ராமனின் வனவாசம் செய்தி கேட்டு நாட்டு மக்கள் அனைவரும் கண்ணீரும் கம்மழையுமாக நின்று கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஊர்மிளை மட்டும் சீவி முடித்து சிங்காரம் செய்து கொண்டு பொன்னாடைகளும் அணிகலன்களும் தரித்து மஞ்சத்தில் ஒய்யாரமாக வீற்றிருந்தாள். கோபத்தால் கண்கள் சிவந்த லக்ஷ்மணன், என்ன இது கோலம் ஊர்மிளா? ஊரே அழுது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும் நேரத்தில் உனக்கு ஏன் இந்த ஆடம்பரம் என்று கேட்டான். அதற்கு அவள் நேரடியாக பதில் சொல்லாமல், ஸ்ரீராமன் தானே காட்டுக்கு செல்ல வேண்டும், உங்களை யாரும் போக சொல்லவில்லையே, நீங்கள் ஏன் மர உரி தரித்து அலங்கோலமாக நிற்க வேண்டும் என்று திருப்பி கேட்டாள். ஊர்மிளைக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று ஒரு கணம் பதறினான் லக்ஷ்மணன். சமாதானமாக பேசி பல நியாயங்களை எடுத்து சொல்லியும் அவள் செய்வது சரியல்ல என்று விளக்கினாள். ஆனால் ஊர்மிளை சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை. நீங்கள் கோசல நாட்டு இளைய ராஜகுமாரன், உங்கள் ராணியாக அரச போகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையில்தான் உங்களை திருமணமும் செய்து கொண்டேன். அரச போகங்களை துறந்து செல்வது ஸ்ரீராமனின் விதி என்றால் அதில் நீங்கள் ஏன் பங்கு கொள்ள வேண்டும்? நான் ஏன் சௌபாக்கியங்களை இழக்க வேண்டும் என்று கேட்டாள். லக்ஷ்மணனின் ரத்தம் கொதித்தது. தாடகையை விட கொடிய அரக்கியை போல் அவன் கண்களுக்கு தெரிந்தாள் ஊர்மிளை. பெண்ணினத்துக்கே அவளால் அவமானம் என்று கருதினான். அவளை மனைவியாக அடைந்த தன் துர்பாகியத்தை எண்ணி நொந்து கொண்டான். அடி பாவி, நீ கைகேயை விட கொடியவளாக இருக்கிறாயே, அரச போகத்திலும் ஆடம்பர வாழ்க்கையிலும் ஆசை கொண்டவளா நீ?
பதிபக்தி இல்லாதவள். உன்னை என் மனைவி என்று சொல்வது கூட பாவம். இந்த கணம் முதல் உன் சிந்தனையை என் மனதிலிருந்து அகற்றிவிட்டேன். இனி நமக்குள் பந்தமும் இல்லை, உறவும் இல்லை. ஊர்மிளை என்ற சொல்லுக்கு அர்த்தமும் இல்லை. இன்று முதல் நீ யாரோ நான் யாரோ என்று கோபத்தில் கொந்தளித்தவன் போய் வருகிறேன் என்று கூட சொல்லாமல் போகிறேன் என்று புறப்பட்டு விட்டான். தன் உணர்ச்சிகளை எல்லாம் கொன்றுவிட்டு அவனுடன் உரையாடிய ஊர்மிளை கணவன் லக்ஷ்மணனின் தலை மறைந்ததும் வீக்கி வீக்கி அழுதாள். கண்ணீர் வெள்ளத்தில் மூழ்கினாள். ராமனுக்கும் சீதைக்கும் 14 ஆண்டுகள் பணிவிடை செய்ய போகும் லக்ஷ்மணனுக்கு தன்னை பற்றிய ஆசாபாசங்கள், காதல் நினைவுகள் ஏற்பட்டு அதனால் அவர் செய்கின்ற பணி இடையூறு வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவள் இப்படி ஒரு நாடகம் ஆடி தன் மீது அவனுக்கு முழு வெறுப்பு ஏற்படும்படியாக செய்து கொண்டு அவன் ஏற்றுக்கொண்ட கடமை எனும் யாக தீயில் தன்னையே நெய்யாக்கி ஆகிதி தந்தாள் ஊர்மிளை. 14 வருடங்கள் அன்ன ஆகாரம் இன்றி மிகவும் எளிமையாக சந்நியாசியாகவே வாழ்ந்தாள். தான் செய்த இந்த தியாகத்தை பற்றி அவள் யாரிடமும் கூறவில்லை. லக்ஷ்மணனுக்கும் ஊர்மிளை செய்த இந்த தியாகமும் தெரியாது. வனவாசம் முடிந்து ராமன் அயோத்தி திரும்பி பட்டாபிஷேகம் செய்து கொண்டான். அப்பொழுதும் லக்ஷ்மணன் ஊர்மிளையை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. இவர்களுக்குள் உள்ள மனபேதத்தை ஊகித்த சீதாதேவி ஒரு நாள் ஊர்மிளையை அழைத்து காரணம் கேட்டாள். அப்பொழுதும் ஊர்மிளை சொல்ல மறுத்தாள். சீதா மிகவும் வற்புறுத்தியதால் தான் செய்த செயலையும் அதற்கான காரணத்தையும் விளக்கினாள் ஊர்மிளை. சீதையோ பிரமித்து போனாள். ஊர்மிளா, 1000 சீதைகள் உனக்கு ஈடாக மாட்டார்கள். விரைவிலேயே தான் லக்ஷ்மணனிடம் நடந்ததை எல்லாம் எடுத்து கூறி உங்கள் இருவரின் பிரிவு துயரை துடைக்க வழி செய்கிறேன் என்றாள் சீதை. இதற்கான தருணத்தை சீதை எதிர்நோக்கி காத்திருந்தாள். அப்பொழுதுதான் ஸ்ரீராமன் கர்ப்பிணியான சீதையை காட்டுக்கு அழைத்து சென்று வால்மீகி ஆசிரமத்தில் விட்டுவிட்டு வருமாறு லக்ஷ்மணனுக்கு கட்டளையிட்டான். இந்த தகவல்களை சீதைக்கு தெரிவிக்காமல் மனதுக்குள் புழுங்கியபடியே கண்ணீரோடு லக்ஷ்மணன் தேரை செலுத்திக் கொண்டிருந்த வேளையில்தான் அவனிடம் ஊர்மிளையின் தியாகத்தை எடுத்து கூறி அவளை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னாள் சீதை. ஒரு பக்கம் துயரமும் மறுபக்கம் ஊர்மிளையை பற்றிய பெருமிதமும் கொண்ட லக்ஷ்மணன், அண்ணி, எனக்கு ஒரு நல்ல செய்தியை சொன்னீர்கள், அதற்காக நன்றி. ஆனால் இந்த பாவி உங்களுக்கு அதிர்ச்சியான செய்தியை சொல்ல வேண்டிய நிலையில் உள்ளேன். என் அண்ணனின் ஆணையின்படி தங்களை இந்த கானகத்திலேயே விட்டு செல்ல வந்திருக்கிறேன். என்னை மன்னியுங்கள் என்று கூறி கதறி அழுதான் லக்ஷ்மணன். அப்போது சீதை அதிர்ச்சியில் மனமுடைந்து சொன்னாள், லக்ஷ்மணா, ஸ்ரீராமன் எதை செய்தாலும் அதில் ஒரு தர்மம் இருக்கும், ஒரு நியாயம் இருக்கும். அயோத்தியின் ஒரு பிரஜைக்குரிய நியாயம் வழங்க எனக்கு இந்த 2வது வனவாசம் தந்திருக்கிறார். பரவாயில்லை, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு வேண்டுகோள், எந்த காரணம் கொண்டும் எக்காலத்திலும் உன் மனைவி ஊர்மிளைக்கு இது போல தண்டனை எதுவும் தந்துவிடாதே. தர்மம் அதை ஒரு காலும் தாங்காது. லக்ஷ்மணன் தாங்க முடியாத துயரத்துடன் அயோத்தி வந்தான். நேராக ஊர்மிளையை சந்தித்து அவள் தன் மனைவி என்றும் பாராமல் அவள் கால்களில் தடால் என்று விழுந்தான். அவள் பாதங்களை கண்ணீரால் கழுவினான். ராமன் இருக்கும் இடமே அயோத்தி என்று கணவனின் திருவடிகளை பின்பற்றி கானகம் சென்று பல துயரங்களை அனுபவித்து பின்பு அக்னி பிரவேசம் செய்யவும் தயாரான சீதை தியாகியா? தாய் பெற்று தந்த ராஜ்யத்தை துச்சமாக மதித்து தனையனின் திருவடிகளை தாங்கும் பாதுகைகளையே சிம்மாசனத்தில் வைத்து பூஜித்து அயோத்தியின் சேவகனான 14 ஆண்டுகள் வாழ்ந்த பரதன் தியாகியா? அரச போகங்கள் அனைத்தையும் துறந்து அண்ணன் ராமனுக்கு சேவை செய்ய 14 ஆண்டுகள் இமைக்காமல் கானகத்தில் தொண்டு செய்த லக்ஷ்மணன் தான் தியாகியா? தசரதன் உயிரை காப்பாற்ற வேண்டும், ஸ்ரீராமன் நலமுடன் இருந்து அவருடைய அவதார நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் பெற்ற மகன் பரதனுடைய உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை என்று துணிந்து தியாகம் செய்தாலே அன்னை கைகேயி, அவள் தியாகியா? இவர்கள் அனைவரும் தியாகி என்றால் கணவன் ஏற்றுக்கொண்ட தியாக பணி தடையின்றி நடக்க தன்னையே அவன் வெறுத்து ஒதுக்கும் சூழ்நிலையை உருவாக்கி அந்த துயரத்தை தனக்குள்ளே புதைத்து கொண்டு 14 ஆண்டுகள் ஊன் உறக்கமின்றி அரண்மனைக்குள்ளே அஞ்ஞான வாசம் செய்து வந்த ஊர்மிளையும் இவர்களுக்கு ஈடான தியாகிதான் அல்லவா? இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.